பாடோடைய ஊழியத்துல பெரிய வல்லமை. ஆயிரக்கணக்காக நூற்றுக்கணக்காக ரட்சிக்கப்பட்ட ஆயிரக்கணக்காக ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் செய்தார். ஆகவே நாம் தான் அபிஷேகத்தை வரங்களை வாஞ்சிக்க வேண்டும், தேவனிடம் கேட்க வேண்டும். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதானவர் தம்முடைய வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யார் இதை கூறினா? நம்முடைய இரட்சகர். இவ்வளவு மகத்துவமான ஆவின் அபிஷேகத்தையும் வார்த்தையும் தன் பிள்ளைகளுக்கு தேவன் தர ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய ஆவிலே வறட்சியாக இருக்க வேண்டும்? புதிய எண்ணெய் அபிஷேகம் புதுபலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. நவமொழியா துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. நவமொழியா துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. போதும். ஆம், தேவனுடைய காத்திலே கேட்பது நம்முடைய கடமை என்று மிகவும் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவின் அபிஷேகத்தினால் ஏற்படும் பலன்கள் என்ன? இந்த தலைப்பு ஒரு தனி செய்திக்குள்ளாக கொண்டு சென்றுவிடும். மணிக்கணக்காக தியானிக்க வேண்டியிருக்கும். அதை அல்ல, அதில் கிடைக்கும் ஒரு காரியங்களில் ஒரு 18 காரியங்களை ஒவ்வொருகளிலே போடுவார்கள். மற்றும் நாம் அதை குறித்து நாம் தியானிக்காது, நாம் ஆவின் கனிகளை குறித்து அதை தியானிக்க தேவ ஆவியான ஒத்தாசை செய்வாராக. ஆவியானுடைய நிறைவால் ஏற்படும் பலன்கள் தான் இந்த காரியங்கள். ஆவியின் நிறைவால் ஏற்படும் பலன் இவரை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஜீவிதத்தில் தேவனோடு ஆழ்ந்த உறவு ஏற்படுத்துகிறது. இந்த 18 காரியங்கள் உண்டு. உங்களுக்கு வேணும் என்றால் பிரிண்ட் அவர்கள் கொடுப்பார்கள். இப்பொழுது ஆவியின் கனியின் சுவையை பற்றி தியானிக்க உள்ளோம். காரணம், இவைகள் ஒருவருக்கு ஒரு அபிஷேகப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியிடம் காணப்பட வேண்டிய குணங்களில் ஒன்று. அன்பு முதலாவது. என்ன சுவை? அன்பு. ரோமர் 5:5 தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கபடியினால் என்று காண்கிறோம். இது ஏதோ சாதாரண உலக மனிதர்கள் மத்தியிலே காணப்படும் சுயநல காரியங்களை நிறைவேற்றும் வெளிப்படுத்தும் அன்பு அல்ல. ஆவிதான் வேதம் அன்பை குறித்து குறிப்பிடும் பொழுது ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக என்று காண்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அன்பின் நிருபமான 1 கொரிந்தியர் 13 நாம் அடிக்கடி வாசித்து தியானிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்காத பட்சத்தில் நம்மால் யாரையும் மாய்மாலம் இல்லாது அன்பு கூற முடியாது. 2 தீமோத்தேயு 3:3 பவுல் கடைசி நாட்களில் மனிதர்கள் சுவாப அன்பில்லாதவர்களாக காணப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறார். நாம் வாழும் காலத்துல இதை நாம் காண்கிறோம் அல்லவா? பெற்றோர் பிள்ளைகளுக்கான அன்பு தனிந்து விட்டது. நான் அபிஷேகப்பட்டவன், நான் அபிஷேகப்பட்டவள் என்று கூறிக்கொண்டு உடைய வயதான பெற்றோர்களுக்கு நீங்கள் எந்தவித உதவி செய்யாமல் அவர்கள் கவனிப்பாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அபிஷேகம் வீண், உங்களுடைய அந்நிய பாஷை வீண், எல்லா காரியமும் வீண் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய மெய்யான கட்டளையை நீங்கள் மீறிவிட்டீர்கள். கணவன் மனைவிக்கான அன்பு தனிந்து போயிருக்கும் காலங்கள். பேப்பரை எடுத்து பாருங்கள், நியூஸ் எடுத்து பாருங்கள். என்ன விதமான ஒரு துன்மார்க்கமான காலத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்று நான் ஒரு விசுவாசி, ஆவிக்குரியவன் என்று கூறிக்கொண்டு தன் மனைவியை அடித்து துன்புறுத்தும் கணவன்மார்களும் உண்டு. எபேசியர் 5:28 பவுல் சொல்கிறார், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியை சொந்த சரீரங்களாக பாவித்து. என்னையா என்ன சொல்லியிருக்கு? சொந்த. அப்ப நான் ஒய்ஃப் அடிச்ச யார் அடிக்கிற மாதிரி?
அடிச்ச பிறகு ஒரு கம்பு எடுத்து உங்களே அடிச்சுக்கோங்க. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு பாவத்தையும் தேவன் தண்டிக்காமல் விட மாட்டார். சத்தமா சொல்லுங்க, என்ன பயம் சொல்றதுக்கு? நீங்க விசுவாசியாக தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருப்பீர்கள் என்றால் ஒரு வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு பூமியில சரிகட்டப்படுமே, சரிகட்டப்படுமே. இந்த வேத வாக்கியத்தின்படி நீங்கள் மனைவியை அடித்ததுக்கேற்ற தண்டனையை ஏதாவது ஒரு வகையில தேவன் உங்கள் ஜீவிதத்தில் கொடுத்தே தீருவார். உங்களை நான் சபிப்பதாக நான் சொல்லவில்லை, வேதத்தின் சத்தியத்தை நான் சொல்லி உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். நான் அபிஷேகிக்கப்பட்டவள், வாயை திறந்தால் எனக்கு அந்நிய பாஷை, மணிக்கணக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கணவருக்கு கீழ்ப்படியாதிருப்பீர்கள் என்றால் அனைத்தும் வீண், அனைத்தும் வீண். அதற்கென்று கணவன்மார்கள் அநேக நான் சிறுவர் பார்த்திருக்கேன். இந்த வசனத்தை ஒரு பிளாக்மெயில் பழுவது. வேதம் சொல்லுது, எபேசியர் கணவனுக்கு கீழ்ப்படியை சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழ்ப்படிய வைக்கிறது. தான் இஷ்டத்தையெல்லாம் சொல்லி அதுக்கு கீழ்ப்படி. அப்படி அல்ல, தவறாக புரிந்து கொள்வேன். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாம் செப்டம்பர் மாதத்திலே குடும்பங்களுக்கான செய்தியிலே இதை குறித்து ஆழமாக நாம் தியானிப்போம். ஊழியத்தில் இருக்கும் சகோதரர் சகோதரிகள் இதில் அதிக கவனம் வேண்டும். மேடையில் இருந்து அன்பை குறித்து நாம் பேசலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். ஆனால் நாம் பேச்சிலும் செயலிலும் அன்பு வெளிப்பட்டாக வேண்டும். அல்லாத பட்சத்துல எல்லாம் வீண். 1 யோவான் 3:23, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. கற்பனை என்றால் கட்டளையாக இருக்கிறது. பிதாவை இவளுக்கு மன்னியும் என்று சொல்லி தொங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய பகைவர்களை, தன்னை சிலுவை அறிந்தவர்களை மன்னித்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும். இரண்டாவது சுவை சந்தோஷம். 1 யோவான் 1:4, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தமிழிலே ஹாப்பினஸ்க்கும் சந்தோஷம், சில நேரத்தில் ஜாய்க்கும் சந்தோஷம் என்று பார்க்கிறோம், பொதுவாக கூறுகிறோம். ஹாப்பி சந்தோஷம், ஜாய் மகிழ்ச்சி. இந்த வசனம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? 1 John 1:4. பிள்ளைகள் இருந்தா வாசிங்க இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்தில், we write this to make our joy complete என்று காண்கிறோம். ஹாப்பினஸ்க்கும் ஜாய்க்கும் நம்ம பார்க்கிறோம். ஹாப்பினஸ் depends upon happens. என்ன நடைபெறுகிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஜாய் depends upon our Lord. ஆனால் மகிழ்ச்சி எப்பொழுதும் தேவனை சார்ந்ததாக இருக்கும். பிலிப்பியர் 4:4 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். என்ன கூறுகிறது? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆனால் ஆங்கிலத்திலே பிலிப்பியர் 4:4 என்ன சொல்கிறது? Rejoice in the Lord always, and again I say rejoice. மகிழ்ச்சியாயிருங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. ஹாப்பினஸ், ஜாய், சில கம்பேரிசன். ஹாப்பினஸ் இஸ் எ காஸ்மெட்டிக் என்று சொல்கிறார்கள். அதாவது சந்தோஷம் எவ்வாறு முகத்தை அழகுபடுத்துவதோ அது மாதிரி வெளிப்புறமான ஒரு காரியம். ஜாய் இஸ் எ கேரக்டர். ஜாய் மனமகிழ்ச்சியை உள்ளானதிலே உணரும் ஒரு காரியம். Happiness meets our surface need. சந்தோஷம் உடைய மேலெழுந்த தேவையை சந்திப்பதாக இருக்கும். Joy meets your deepest need. மகிழ்ச்சி உடைய உள்ளான உணர்வுகளை சந்திப்பதாக இருக்கும். Happiness like a thermostat. சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்கோ அவ்வாறு மகிழ்ச்சி மேலே சென்று உங்களுடைய சந்தோஷம் மேலே சென்று கீழுவதாக இருக்கும். ஆனால் joy like a thermostat, சூழ்நிலையை ஆண்டு நடத்துவதாக அது இருக்கும். இது உண்மையிலையா? மனிதர்கள் இந்த மாயான சந்தோஷத்தை தான் மகிழ்ச்சி என்று நினைத்து அதை தவறான இடத்திலே தேடி கொஞ்சம் குடித்தால், கொஞ்சம் புகைத்தால், கொஞ்சம் களியாட்டு செய்தால், கொஞ்சம் பேசித்தனம் செய்தால் என்று சொல்லி சொல்லி
அவருடைய ஜீவியம் மகிழ்ச்சியாக ஆகிவிடும் என்ற தவறான இடத்துல இவளை தேடி